வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நானே டிவிக்கு தொண்டன் தான். ஆகஸ்ட் 15 நீ வந்து கொடியேற்ற போற அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். நீ அதை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேனா உங்க அப்பா அம்மா பக்கத்துல சஞ்சய் கூட்டு வந்து உட்கார வை, அவங்க பொண்ணை கூட்டு வந்து உட்கார வை. ரீசெண்டா இன்டர்வியூல சஞ்சய் சொன்னால எங்க அப்பாவோட பெருமையை நாங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னால அந்த தங்க பிள்ளையை கூட்டு வந்து நீ உட்கார வச்சிருக்கலாம்ல. சங்கீதாவோட பிரச்சனை இருக்கு, அண்ணி கூட பிரச்சனை இருக்கு, அதை விட்டு இல்ல அண்ணியோட அப்பா அம்மா கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம்ல. இது வந்து தமிழ்நாடுனா இது வந்து ட்ரம்ப் இருக்கிற மாதிரி அமெரிக்காவோ இல்ல வந்து லண்டனோ இல்ல கனடாவோ அந்த மாதிரி நாடுலாம் கிடையாது. நீ வந்து இன்னொரு ஒய்ஃப் விட்டுட்டு ஒரு ஒய்ஃப் கூட போய் இருக்க, இல்ல வந்து நீ ஒரு ஆக்ட்ரஸ் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது நாங்க வந்து சாதாரணமா எடுத்துக்கிறதுக்கு. நாங்க ஏன் அந்த ஆட்சியை தூக்கி போட்டோம் நினைக்கிறேன்? அந்த ஆட்சியில இதெல்லாம் இருந்தது, கரப்ஷன் இருந்தது, பர்சனல் லைஃப் சரியில்லை, அவங்க எல்லாம் இப்பெல்லாம் இருந்தாங்க தூக்கி போட்டு உள்ள தூக்கி உட்கார வச்சிருக்கோம். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நீ காது கூட இந்த விஷயத்துல மட்டும் காது கொடுத்து கேட்காம இஷ்டத்துக்கு ஏன்னா முடிவு எடுத்துக்கிட்டே இருக்க. உன்னை சார்ந்த எம்எல்ஏ எம்பி யாருமே வந்து உன்ட்ட சொல்றதே இல்லையா? அந்த மாதிரி சோசியல் மீடியா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு நாள் தான் முட்டு கொடுக்க முடியும்? இதை பத்தி நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லவே மாட்டாங்க நான் உங்ககிட்ட. ரெண்டாவது ஜனநாயகன் விஷயத்துல இருந்து முட்டு கொடுத்துருக்கோம். ஜனநாயகன் படத்தை வந்து உங்க அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. கரூர் விஷயத்துக்கும் நாங்க முட்டு கொடுத்துருக்கோம். இதோ தலைவி இருக்காங்களே, நாளை தலைவி வந்து உட்கார்ந்து இருந்தாங்களே, எல்லோ கலர் சாரி ஆரஞ்சு கலர் சாரி அந்த அம்மா இன்ஸ்டா ஸ்டோரியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எங்க போனாலும் சரி ஒரு போட்டோ எடுப்பாங்க, போடுவாங்க, உங்க சாங்க தான் போடுவாங்க. அதுவும் நாங்க முட்டு கொடுக்கணும். அது வந்து ஏஐ எடிட், அது வந்து அண்ணன் கிடையாது அப்படின்னு. இது எப்படி நாங்க முட்டு கொடுக்கறது? தெய்வம் செஞ்சு அதை கூட்டணும் சுத்தாதான். அதை விட்டாலே அது மட்டும்தான். அதை விட்டுட்டாலே உங்களோட ஆட்சியில இருந்து கரப்ஷன் நீ ஒழிக்கணும்னு நினைக்கிறது, நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம். கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம ஜெயிக்கலாம். ஆனா அது எங்க போனாலும் கூட வந்துகிட்டே இருக்கு. இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றுவோம் நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம். நீ தலை சூர்யா நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அந்த காலத்துல வந்து நான் உங்களை பார்த்துட்டு உங்களை மாதிரியே வந்து மேனரிசம் ஃபாலோ பண்றது, உங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. நீங்க பண்றது வந்து ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன், தீவிரமான டிவிக்கு தொண்டெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இதை பண்ணலாம் போலயே சின்ன அண்ணின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அசிங்கமா இருக்கலாம். எவ்வளவு முட்டு கொடுக்கறது? அதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டுரு. அவன் பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததுன்னா உன்னை அண்ணனாவோ, உன்னை தம்பியாவோ, உன்னை பெத்த பிள்ளையாவோ, உன்னை மாமாவோ நினைக்கிற சின்ன குழந்தைகள்ல இருந்து தங்கச்சி தம்பி எல்லாருமே இதனால இன்ஃபுளுன்ஸ் ஆகி தப்பா முடிவு எடுத்து அவங்க லைஃப் போச்சுன்னா அது நீதான காரணமா இருப்ப. தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுட்டு நீ யாரு, நீ மட்டும் போதும். உனக்காக தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். 108 தொகுதியில 1,76,00,000 பேர் ஓட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதை நம்ம எப்படி காப்பாத்திக்கிறோம், அதை நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறோம்ன்றதுதான பெரிய விஷயம். தயவு செஞ்சு அதை கொண்டு போ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் வரணும் நாங்க ஆசைப்படுறோம். அதை தயவு செஞ்சு விட்டு. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே சொல்லியா நான் வந்து ஒரு டிவிக்கு எவ்வளவு தொண்டன் தான், தளபதியோட ஓஜி ஃபேன், அதாவது அப்போல இருந்தே ஃபேன் நான். அப்புறம் ஏன் 2 நாள் முன்னாடி திரிஷாவை பத்தி அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது அவ்வளவு பர்சனல் தானப்பா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. நல்ல விஷயம் நீங்க கமெண்ட் பண்ணது. பட் ஆனா ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 3 நாளா நீங்க எடிட் பண்றதும் அவரோட பிக்சரை இவரோட பிக்சரோட சேர்த்து வைக்கிறதும் அந்த மாதிரி நீங்க கேட்கும்போது 2.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு அவரை வந்து இவ்வளவு 1,76,00,000 ஓட்டு வாங்க வச்சு அவரை சிஎம் பதவியில வச்சு அழகு பாக்குற டிவிக்கு தொண்டர்கள் நாங்க கேள்வி கேட்கறது தப்பு இல்ல. அது அவர் தப்பாவும் நினைக்கவும் மாட்டாரு. அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. 1,00,000 கோடி, எப்படி 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. ரீசெண்டா அந்த சம்மிட் வர வச்சிருக்காரு, முதலீட்டாளர்கள் மாநாடு வச்சிருக்காரு. 2வது 7,500 கோடி விவசாய பயிர் கடன் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காரு. 73 கோடிக்கு வந்து குறுவை சாகுபடி கடனை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காரு. நிவாரணம் கொடுத்திருக்காரு. 300 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வந்திருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. எப்படி 100 நாள் ஆட்சியில இவ்வளவு பண்ணிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியல. ரீசெண்டா இப்ப சட்டசபையில வேற ஓபனா ஒரு சிஎம் எழுந்து நின்று நான் என்னோட எம்எல்ஏ பேசுறதுக்கு நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு மனித தன்மையிலேயே மீறிட்டாரு. கர்நாடகாவுக்கு போய் நான் தண்ணி கேட்கிறேன், என்னோட மக்களுக்கு தண்ணி வரணும்னா நான் போய் அசிங்கப்படுறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிஎம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஆனா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அந்த மனுஷன் திரிஷா கொண்டு வந்துட்டாரு, திரிஷா கிருஷ்ணனை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி பேசிட்டீங்க. சரி, அவங்க வந்தாங்கன்றது எங்களுக்குமே தப்பா தெரிஞ்சது, அதனால நாங்க அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நடுவுல வந்துட்டு நீங்க அந்த கேள்வி கேட்க பர்சனல்ன்றீங்களே. ஆஸ் பர் புரோட்டோகால் ஃபர்ஸ்ட் ரோல வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காரலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் உட்காரலான்றதான் புரோட்டோகால். சரி, ஓகே, உட்கார வைக்கிறாரு. சஞ்சீவ் உட்கார வச்சிருக்கலாமே, சஞ்சீவோட ஃபேமிலி உட்கார வச்சிருக்கலாம்ல. அவர் திரிஷா உட்கார வச்சு ஆல்ரெடி கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அது ஒண்ணுதானே வந்து நம்ம சும்மா இருக்கிற வாயில ஏதோ தீனி போட்ட மாதிரி மென்னு துப்பிக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் மட்டும் தானே இருக்கு. அதனால அந்த மனுஷன் ஏன் அவரை கூட்டு வந்தாங்க? அவங்களை கூட்டு வராம அந்த சீட்டை எம்டியா விட்டுருக்கலாமே, வேற ஏதாவது ஒருத்தர் கூட்டு உட்கார வச்சிருக்கலாமேன்றதா எங்க கன்சர்ன். அதனாலதான் அந்த குடும்பத்துல பிரச்சனையே வந்தது. அததான் நாங்க சொல்லியிருந்தோம். ஓகேவா? இதை தவிர வேற எதுவும் நாங்க எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணல, வேற எதுவும் வந்து நான் பெருசாவும் பேசல. ஆனா நீங்க வந்து நடுவில் வந்துட்டு ஏன் ஒரு பர்சனல் பேசுறேன். அவர் தப்பு பண்ணா கேட்கிற உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவர் நல்லது பண்ணா பாராட்டுற கடமையும் எங்களுக்கு இருக்கு. நாங்க எப்பவுமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கூட்டம் தான். அதனால நடுவுல வந்துட்டு நாங்க அவரை தப்பா பேசுறோம், நாங்க வந்து இவர்கிட்ட சேர்ந்துட்டோம், நாங்க வந்து அவர்கிட்ட சேர்ந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. நாங்க எப்பவுமே ஒரே கட்சி தான், டிவிக்கு கட்சி தான். அடுத்த எலெக்ஷன்லயுமே அந்த மனுஷன் ஜெயிக்கணும்ன்றதுல தான் இப்பொழுதே கிரிட்டிசிசம் வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க ஷேர் பண்றத அவர் வந்து எடுத்துக்கிட்டு அப்பா இவனை வந்து நான் பழிவான ரிவெஞ்ச் மோட் எடுக்கணும் வாய்ப்பே இல்ல ராஜா.
அந்த மனுஷன் எடுத்துக்கிட்டு அதுல ஒர்க் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண எப்படிதான் பாப்பாரு தவிர ரிவெஞ்ச் எடுக்கிற பழக்கமே அவர் கிடையாது.